போலீஸ் அதிகாரியின் நெகிழ்ச்சியான செயல். உண்மையிலே மனிதாபிமானங்களானது குறைவடைந்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதன் அன்பு காட்ட வேண்டும். அது ஏழ்மையாக இருந்தாலும் சரி, அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, அன்பை செலுத்த வேண்டும். அனைவரிடத்திலும் இரக்கத்தோடு பழக வேண்டும் என்பதுதான் ஒரு சிறந்த மனிதனுடைய செயற்பாடாக அமையும். குறிப்பாக சிலரது செயற்பாடுகள் முகம் சுளிக்க வைக்கும், சிலரது செயற்பாடுகள் வியக்க வைக்கும். இவ்வாறு பல விடயங்கள் பலர் மத்தியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் தான் களுத்துறை வடக்கு காளி வீதியில் யாசகர் ஒருவர் சக்கர நாற்காலி மூலம் சென்று கொண்டிருக்கும் போது அந்த சக்கர நாற்காலியின் சில்லு கலண்டு விழுந்திருக்கின்றது. அந்த வழியால் சென்றவர்கள் யாருமே அவரை திரும்பி பார்க்கவும் இல்லை, அவருக்கு உதவி செய்வதற்கு முன்வரவும் இல்லை. இந்த வேளையில் தான் வீதி போக்குவரத்திற்கு குறித்த வேளையில் வந்த போலீசார் அவர் அங்கு நிற்பதையும் அவருடைய சக்கர நாற்காலியின் சில்லு கலண்டு விழுந்ததாகவும் அவர் அதை சரி செய்வதற்கு அவருக்கு இயலாமை இருப்பதாகவும் தெரிய வந்ததுடன் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அவருக்கு உடனடியாக உதவியை செய்து அந்த சக்கர நாற்காலியினுடைய அந்த சில்லை பொருத்தி அவருக்கு உதவி செய்து அவரை அந்த வீதியிலிருந்து அவர் செல்லும் வழியில் கொண்டு போய் விட்டிருக்கின்றார்கள். இது ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்த இடத்தில் பல மக்கள் சென்றிருக்கின்றார்கள், பலர் அதனை பார்த்திருக்கின்றார்கள், பலர் அதனை பார்த்தும் பாராமல் சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறு பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த போலீசார் களுத்துறை போக்குவரத்து பிரிவில் சார்ஜென்ட் ஆக பணிபுரிகின்ற ஒரு போலீசார். இவர் இவ்வாறு உதவி செய்திருக்கின்றார். குறிப்பாக மனிதாபிமானம் என்றது யாருக்குமே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்ற வேளையில் போலீசார் இவ்வாறான செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் என்பது வியக்க வைக்கின்றது. பல இடங்களில் போலீசாரை விமர்சித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் போலீசார் என்றால் இவ்வாறு தான் இருப்பார்கள் என்று. அவர்களுக்குள்ளும் இரக்க மனம் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அனைவரும் எங்களால் என்ற உதவியை அனைவருக்கும் செய்ய முடியும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. ஆனால் நான் மட்டும் வாழ்ந்தால் சரி, நான் மட்டும் வாழ்ந்தால் சரி, நான் மட்டும் இந்த இடத்தில் சென்றால் சரி, எனக்கு மட்டும் இந்த இடத்தில் முன்னுரிமை கிடைத்தால் சரி என்ற ஒரு சமூகமாகத்தான் இப்பொழுது ஒவ்வொருவரும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் விலத்தி நாங்கள் பொதுவாக வாழ்கின்ற மக்களுடன் இணைந்து வாழ்கின்றோம். பொதுவாக ஒரு மக்களுக்காக நாங்களும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு இயலாமை இருக்கின்றவர்களுக்கு யார் என்றாலும் உதவி செய்யலாம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. இந்த போலீசார் கடமைக்கு வருவதற்கு முன்பு யாராச்சும் சென்று பார்த்துட்டும் பார்க்காமல் போனவர்கள் யாராவது உதவி செய்திருக்கலாம். உதவி செய்து அவரை ஓரமாக விட்டிருக்கலாம், அல்லது அவர் செல்லும் இடத்துக்கு அவரை அனுப்பியிருக்கலாம். இவ்வாறான சம்பவமும் பதியப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி இவ்வாறு போலீசாரினுடைய செயற்பாடும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதுதான் இந்த பதிவாக அமைகின்றது. உண்மையிலே இரக்கத்தோடு இருப்போம், அனைவரையும் மதிப்போம், அனைவருக்கும் எங்களால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என்பதே இந்த கருத்தாக அமைகின்றது. மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.